வணக்கம். அழகர்ஸ் லைஃப் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பிற்கான புதிய பாடப்புத்தகம் சென்ற காணொளியில் வெளியிட்டிருக்கிறேன். இப்போது 12ஆம் வகுப்பிற்கான புதிய பாடப்பகுதி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024-25ஆம் கல்வியாண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்க. 8 இயல்கள் இருந்தன தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும். 2025-26 கல்வியாண்டிலிருந்து பாடத்திட்டத்தை குறைச்சிருக்கிறாங்க. அதாவது 8 இயல் இருந்த பகுதி இப்போ 6 இயலாக மாறுது. அந்த 6 இயல்களில் என்னென்ன பாடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்ணீர் இல்லாத தமிழ், தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவர், தமிழ் மொழியின் அடையாளங்களை மீட்டவர் 8வது இயலாக இருந்த பாடப்பகுதி 1வது பாடப்பகுதிக்கு வந்திருக்கு. இந்த உரைநடை, இளந்தமிழே, தம்பி நெல்லையப்பருக்கு, தமிழாய் எழுதுவோம், மதராசப்பட்டினம், பிறகொரு நாள் கோடை, நெடுநல் வாடை, முதல்கல், நால்வகை பொருத்தங்கள், திருக்குறள், தமிழர் குடும்பமுறை, விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமை தியாகம், பொருள் மயக்கம், பண்டை காலத்து பள்ளிக்கூடங்கள், நகுலன் கவிதைகள், காவியம், சிலப்பதிகாரம், சூரியனை பிரவசிக்கும் பாறை, மெய்ப்பாடு, திருக்குறள், திரைமொழி, தெய்வமணி மாலை, பெருமாள் திருமொழி, தேவாரம், நடிகர் திலகம், படைப்பாக்க உத்திகள், இலக்கியத்தில் மேலாண்மை, இரட்சணிய யாத்திரிகம், புறநானூறு, கோடைமலை, தொன்மம், திருக்குறள். இதில் பார்த்துருப்பீங்க. இந்த 4வது இயலில் பாருங்கள், இந்த காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடம் 11ஆம் வகுப்பில் இருந்த பகுதி இங்கே பாடமாக வந்திருக்கு. அதே போல் சூரியனை பிரசவிக்கும் முறை, இந்த 2 பாடப்பகுதி மட்டுமே புதிதாக சேர்க்கப்பட்ட பாடப்பகுதி. மற்ற எல்லா பாடமே பழைய பாடத்தில் உள்ள பகுதி தான் வந்திருக்குது. சில பாடத்தை நீக்கியிருக்கிறாங்க, சில பாடத்தை அதனுடைய இயல்களை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நீங்கள் நாடுங்கள் அழகர்ஸ் லைஃப் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.